இந்த ரமலான் மாதம் என்பது இஸ்லாமிய சமூகத்தில் பிறை பார்க்கணும், நோன்பு வைக்கணும், சஹர் செய்யணும், இஃப்தார் செய்யணும், புது துணிமணிகள் எடுக்கணும், பெருநாள் இன்னைக்கா நாளைக்கான்னு வாக்குவாதம் விவாதம் செய்துவிட்டு நாம் எல்லாம் பெருநாளை நடத்தி கொண்டு அதிலே நம்முடைய குடும்ப பாரம்பரிய நம்முடைய உறவுகளுக்கு முன்னால் நம்முடைய பெருமைகளை காட்டுவதற்கு, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதனை காட்டுவதற்கு இந்த ரமலான் மிக பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த ரமலான் மாதத்திலிருந்து இறைவன் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். படைத்த இறைவன் நம்மிடமிருந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு தகப்பனார் தாயும் தகப்பனும் என்ன செய்வாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க, கஷ்டப்பட்டு அவங்க புக்கு நோட்டு வாங்கி கொடுப்பாங்க, பேக் வாங்கி கொடுப்பாங்க, பேனா பென்சில் வாங்கி கொடுப்பாங்க, சைக்கிள் பைக் வாங்கி கொடுப்பாங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, காலையில போகும்போது ஸ்நாக்ஸ் கையில கொடுத்து விடுவாங்க. என் பிள்ளைக்கு படிப்புங்கிற சிந்தனையை தவிர வேற சிந்தனை அவனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தன்னுடைய பிள்ளைக்கு என்னெல்லாம் வேணும்னு ஒரு தாயும் தகப்பனும் நினைத்து நினைத்து பார்த்து பார்த்து செய்து கொடுப்பார்கள். பிள்ளை கேட்கறத வாங்கி கொடுப்பாங்க, கேட்காததையும் வாங்கி கொடுப்பாங்க, பிள்ளை நினைச்சு பார்க்காததையும் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்? அவங்க எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளை நல்லா படிச்சு வரணும். ஆனா அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? இப்போ அந்த படிக்கிறதுங்கிறத தவிர மற்ற எல்லாவற்றிலும் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல ஒரு பிஸ்கட் குறைஞ்சிருச்சுன்னா, சாப்பாடு மதிய சாப்பாடு அந்த பிள்ளைக்கு பிடிக்காத சாப்பாடு, அந்த பிள்ளைக்கு அது நல்ல உணவு என்று தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியும். ஆனால் அந்த பிள்ளைக்கு பிடிக்காத சாப்பாடு ஒரு நாளைக்கு போயிடுச்சுன்னா, ஒரு நாளைக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போறது பிள்ளைக்கு பிடிக்காத கலர் ட்ரெஸ், 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினதுப்பா போட்டுட்டு போ ஸ்கூலுக்கு, அந்த பிள்ளைக்கு பிடிக்காது. ஆனால் தாய்க்கும் தகப்பனுக்கும் அது எதிர்பார்ப்பாங்க. இது எல்லாவற்றையும் எதற்காக செய்வார்கள்? அந்த பள்ளிக்கூடத்துல போய் எந்த சிந்தனையும் இல்லாம படிப்பு சிந்தனை மட்டும் இருந்து தான் புள்ள படிச்சு நல்லபடியா உயர்வு அடையணும் அப்படிங்கிறது தான் தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள எதிர்பார்ப்பு. அப்படித்தான் இந்த உலகத்துல இந்த மனிதர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், அவர்களுக்கு தேவையான, அவன் ஆசைப்படுறானா பதவி, ஆசைப்படுறானா இந்த பதவி, பகட்டு ஆசைப்படுறியா இந்த பகட்டா இருந்துக்க. ஏன்? நபிமார்களுக்கும் கூட இறைவன் கேட்டு இருக்கிறான், உங்களுக்கு இந்த உலகத்துல உயர்வான பதவி வேண்டுமா, அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள், நான் தர்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் இந்த உலகத்தில எந்த ஒரு ஆட்சியாளனுக்கும் தரக்கூடாத, தர முடியாத அப்படி ஒரு தகுதியை இறைவன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தான். அப்படியும் ஒவ்வொரு தூதரிடத்திலும் கேட்கப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் கேட்கப்பட்டது. அவர்கள் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எனக்கு வேண்டாம், இதற்கும் சேர்த்து எனக்கு மறுமையில் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் அதை தேர்வு செய்தார்கள். இதையும் தேர்வு செய்தால் இறைவன் கோபப்பட்டிருக்க மாட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான், அவர்களும் அனுபவித்தார்கள், அவர்களும் இறை தூதர் தான். அவர்கள் தங்களுடைய உம்மத்தாருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உம்மத்தாருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், இதற்கும் சேர்த்து நான் என்னுடைய உம்மத்தாருக்கு நான் சிஃபாத்து செய்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த வாய்ப்பை மறுமைக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படி இந்த உலகத்தில் தேவையான அனைத்து விஷயங்களையும் தன்னுடைய அடியார்களுக்கு இறைவன் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய கிருபையை இந்த பூமிக்கு உள்ளிருந்தும், இந்த பூமிக்கு மேலிருந்தும், வெளியிலிருந்தும், ஆகாயத்திலிருந்தும் இந்த மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். எதற்கு என்று சொன்னால், நீங்கள் எனக்கு முன்னால் வரும் பொழுது என்னுடைய நல்ல அடியானாக வந்து நிற்க வேண்டும், நீங்கள் என்னை பார்க்க வேண்டும், உங்களுக்கு நான் என் மன்னிப்பை கொடுத்து
சொர்க்கத்திற்குள்ளே நுழைய செய்ய வேண்டும். இதுதான் மனிதனிடத்துல இறைவன் எதிர்பார்க்கிறது. ஆனா மனிதர்கள் இதை தவிர அத்தனையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய ஆசாபாசங்களில, பதவி பணம் உள்ளிட்ட சொகுசுகளில மூழ்கி போய் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய செயல்பாடுகள் மக்களிடத்தில் இல்லாமல் அரிச்சு கொண்டே வருகிறது. அதை புதுப்பித்துக் கொள்ளுவதற்காக மனிதர்களை சரிப்படுத்துவதற்காக இறைவன் ஒரு நல்ல வாய்ப்பை ஒவ்வொரு வருடமும் கொடுக்கிறான். ஒவ்வொரு வருடமும் ஒரு மாதத்தை கொடுக்கிறான். அந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய அனைத்து இபாதத்துகளுக்கும் நான் 1க்கு 10, 10க்கும் மேல 100 மடங்காக 1000 மடங்காக என்னுடைய நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுப்பேன். இந்த மாதத்திலே நீங்கள் அதிகமான இபாதத்துக்களை செய்து கொள்ளுங்கள், நன்மைகளை செய்து கொள்ளுங்கள். அதிலிருந்து நீங்கள் உங்களுடைய நன்மையினுடைய பட்டியலை அதிகரித்து வெயிட்டை அதிகரித்து கொண்டு எனக்கு முன்னால் வாருங்கள், என்னுடைய மன்னிப்பை பெற்று சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். இதுதான் இறைவன் மனிதனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது. அதற்காகத்தான் இந்த ரமலான் மாதத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அவன் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து கொடுக்கிறான், சும்மா கொடுக்கிறாம ஒரு காரணத்தை வைத்து இறைவன் கொடுக்கிறான். எல்லா இபாதத்துக்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியவன் இறைவன் தான். தொழுகைக்கு நன்மை கொடுக்கக்கூடியது இறைவன் தான், நோன்புக்கு இறைவன் தான் கொடுக்கிறான், ஜக்காத்துக்கு இறைவன் தான் கொடுக்கிறான், ஹஜ்ஜுக்கு இறைவன் தான் நன்மை கொடுக்கிறான். ஒவ்வொரு நன்மையை கொடுப்பதற்கு ஒவ்வொரு மலக்குமார்கள் என்று நியமிக்கப்படவில்லை. ஆனால் நோன்பை பற்றி மட்டும் சொல்லும் பொழுது இறைவன் என்ன சொல்றான்னா, குல்லி அமலி இப்னு ஆதமுடைய மக்கள் அவர்களுடைய அனைத்து செயல்களும் அவர்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும். அவர்களுக்கு தான் அதை செய்துக்கிட்டு இருக்காங்க. தொழுகை என்னுடைய மறைமுகமாகவோ நேரடியாகவோ என்னுடைய ஆரோக்கியத்திற்காக அது தொழுகை இருக்கலாம். என்னுடைய தொழுகை நான் நல்லவன் என்று மற்றவர்கள் சொல்லுவதற்காக இருக்கலாம். அதே போல ஜக்காத்து இவர் பணக்காரர் என்று சொல்லுவதற்காக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு காரணங்கள் ஒவ்வொரு இபாதத்துக்கு இடையிலும் அல்லது சார்ந்தும் அல்லது அதற்குள்ளும் பொதிந்து இருக்கலாம். ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஹாஜி என்று சொல்லிக் கொள்வதில்லை. அவர்கள் சொல்லாவிட்டாலும் மற்றவர்கள் சொல்லும் பொழுது ஒரு புலதாங்கிதம் அடைந்து கொள்கிறார்கள் ஹாஜி என்று சொல்லும் பொழுது. இப்படி மறைமுகமாக பொதிந்து இருக்கலாம், வெளிப்படையாக அவர்கள் எதிர்பார்க்கலாம், அல்லது அதன் மூலமாக அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், வருமானமோ பதவியோ அல்லது பெருமையோ கிடைக்கலாம். ஆனால் நோன்பை பொறுத்தவரை எந்த விதமான வெளிப்பாடும் செலுத்த முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இதைத்தான் இறைவன் விரும்புகிறான். அதனால தான் அவனுடைய அனைத்து நல்ல செயல்பாடுகளும் அவர்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும். இல்லா பிசியாம் வஅன அஜிஜிபி, நிச்சயமாக நோன்பிற்கு நானே கூலி தருகிறேன் அப்படின்னு சொல்றான். எல்லா இபாதத்துகளுக்கும் கூலி தரக்கூடிய இறைவன் சொல்றான், நோன்புக்கு மட்டும் நானே கூலி தருகிறேன். ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒவ்வொரு நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு ஆக உயர்ந்த இபாதத்தான ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜினுடைய இபாதத்தினுடைய நன்மை என்ன இருக்கு? அன்று பிறந்த பாலகனை போல் அவர் ஆகிவிடுகிறார் என்று இறைவன் அறிவித்து விட்டான். ஆனால் நோன்புக்கு என்ன நன்மை என்று இறைவன் சொல்லவில்லை. ஏன்னா அது நான் கொடுப்பேன். நான் கொடுப்பேன்னா எப்ப கொடுப்பான்? நான் கொடுப்பேன்னா நான் தான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நீ என்கிட்ட நேரடியா வருவேன்னு அர்த்தம். நோன்பாளிகள் மற்றவர்களுக்கு நன்மை என்று எழுதப்பட்டு விட்டால் அந்த பட்டோலையில் இருக்கும், உங்களுக்கு இந்த நன்மை இருக்கிறது, நீங்கள் இந்த கூலி பெறுவீர்கள், இந்த சொர்க்க வாசல் வழியாக நீங்கள் செல்வீர்கள், உங்களுக்கு இந்த தர்ஜா கிடைக்கும், உங்களுக்கு இந்த படித்தரம், நீங்க போயிடலாம் அப்படின்னு போகப்படும். ஆனா நோன்பாளிகளை மட்டும் இறைவன் என்ன செய்வானா? நானே கூலி தருகிறேன்னா என்ன அர்த்தம்? அப்போ இறைவனை நேரடியாக நாம பார்க்க இருக்கிறோம்னு அர்த்தம். அது சாத்தியமா? இன்னஃபி ஜன்னதி பாப
சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, சொர்க்கத்தில ஒரு வாசல் இருக்கிறது. யகால லஹு அர்-ரய்யான், அந்த வாசலுக்கு பெயர் ரய்யான் என்ற பெயர். யதுஹுலு ஷாயிபூன யௌமுல் கியாமா, மறுமை நாளையில அதன் வழியாக நோன்பாளிகள் உள்ளே நுழைவார்கள். நோன்பாளிகள் அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைவார்கள். அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக உள்ள நுழைய முடியாது. ஐன சாயிபூன், அந்த வாசலுக்கு வெளியே நிற்கக்கூடிய அழைப்பாளர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து, யௌமுல் கியாமா மறுமை நாளில் இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து சொல்லுவார்களா, ஐன சாயிபூன், யார் நோன்பாளிகள் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் வாங்க. இதன் வழியாக, இந்த வாசல் வழியாக உள்ளே நுழையுங்கள். கடைசி மனிதர் நுழைந்ததற்கு பிறகு அந்த வாசல் அடைக்கப்படும். இதுவரைக்கும் இறைவன் சொன்னது சரி. ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறான். ஒரு போட்டின்னு வச்சா முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு கொடுப்பாங்க. இந்த மராத்தான் போன்ற போட்டிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு கொடுத்துட்டு மராத்தான் போட்டிகளில் கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. கலந்து கொண்டவர்கள் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதே போல இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா, நோன்பாளிகள் இந்த அர்-ரய்யான் வழியாக நுழைவார்கள். முதலில் நுழையக்கூடியவர்கள், அடுத்தடுத்து நுழையக்கூடியவர்கள் இந்த நோன்பை சரியாக முறையாக விரும்பி ஏற்றுக்கொண்டு நோன்பு நோற்ற நோன்பாளிகளாக இருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தில் பலகீனமானவர்களும் இருப்பார்கள். ஒரு 30 வருடம் கழிச்சு அவருக்கு சரியான இதாயத்து வந்திருக்கும். அவர் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து நோன்பு வச்சிருப்பாரு. 35 வயசுல இறைவன் அவருக்கு மௌத்த கொடுத்திருப்பான். 5 வருஷம் தான் அவர் சரியான நோன்பு வச்சிருப்பார். ஒரு வயோதிகராக இருப்பார். அவரு தன்னுடைய இளமை காலம் வரை நோன்பு வைத்திருப்பார். வயோதிக காலம் ஆனதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டிருப்பார். ஒரு 40 வயசு, 20ல இருந்து 40 வயசு வரைக்கும் நோன்பு வச்சிருப்பார். 40 வயசுக்கு பிறகு அவருக்கு வயோதிகமாயிருக்கும். நோன்பு வைக்க கூடாது, நோன்பு வச்சா உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. நோன்பு வைக்காமல் இருப்பார். ஆனால் அவருடைய மனம் நோன்பு வைப்பதற்காக ஏங்கும். சில பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாதத்துல 3 நாள் என்பது அளவு அதிகமாகி 7 நாள் 10 நாள் வரக்கூடிய பெண்களும் கூட இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில பெண்கள் அப்படியும் கூட கேட்டிருக்கிறாங்க. 10 நாட்கள் இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அவர்கள் இத்தனை நாள் இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நாம் விட்டு விலகி இருக்கிறோமே என்ற ஏக்கம் அவர்களுக்கும் இருக்கும். அவர்கள் பின்னால அதை எடுத்து வைப்பாங்க, வைக்காம போகுதுங்கிறது வேற விஷயம். ஆனால் ரமலான் மாதத்துல நாம இத்தனை நோன்பை வைக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவர்களுக்கு இருக்கும். அதைத்தான் இறைவன் எல்லாருக்குமான பாசத்தை, பிரியத்தை, நேசத்தை, ஒரு தாயை விட 70 மடங்கு அதிகமான பாசமுடையவன், பிரியமுடையவன் என்பதை இதை காட்டுறான். என்னவா, வைதா தஹல ஆஹிருஹு, நோன்பாளிகள் உள்ளே நுழைவாங்க என்று சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் கடைசி மனிதர், இந்த நோன்புக்காக ஏங்கியவர்களும் இருப்பார்கள். இந்த நோன்பை விட்டு விலகி இருப்பதற்காக வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. முதலாளி அதற்குரிய வாய்ப்பை தரமாட்டாரு. இந்த முதலாளிகிட்ட வேலை செய்யறதுனால நம்மளால நோன்பு வைக்க முடியலன்னு அவர் ஏக்கப்பட்டிருப்பாரு. முயற்சி செய்திருப்பார்கள், ஏங்கி இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த வாசல் வழியாக இறைவன் இடம் கொடுக்கிறான். அதனாலதான் கடைசி மனிதர் உள்ளே நுழையும் வரை என்ற ஒரு வார்த்தை, ஒரு வாசகத்தையும் இறைவன் சேர்த்து நமக்காக கொடுத்திருக்கிறான். இதா கானத் அவ்வல லைலத்துல் மின் ரமலான், ரமலான் மாதம் துவங்கிய ஒவ்வொரு இரவிலும் சுபிதத்து சையாத்தீன், சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். சைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். நரகத்தினுடைய வாசல்கள் இழுத்து பூட்டப்படுகிறது, இழுத்து அடைக்கப்படுகிறது.
வலம் யுஃப்தாஹ மின்ஹா பாபுன். ரமலான் இந்த மாதம் முடியும் வரை, அந்த மாதம் முடியும் வரை அந்த கதவு திறக்கப்படாது. வஃபுதிகத்தி அப்வாப ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். வலம் யுஹ்லஹா பாபுன், இந்த மாதம் முடியும் வரை அது மூடப்படாது. வநாத முனாதி, அழைப்பு விடுப்பவர்கள், அந்த சொர்க்கத்திற்குள்ள இருந்து அழைப்பு விடுப்பவர்கள் என்ன சொல்லுவாங்களா? யா பாபில் ஹைர் ஆக்கபில் 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 என்றே அழைப்பார்கள். பாக்கியம் பெற்றவர்களே உள்ளே நுழையுங்கள், விரைவாக உள்ளே நுழையுங்கள், உள்ளே நுழையுங்கள் என்று அறிவிப்பு கொடுத்தவர்களாகவே இருப்பார்கள். நோன்பாளிகளுக்கு இரண்டு சந்தோஷம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒன்று நோன்பு திறக்கும் போது, இன்னொன்று இறைவனை நேரடியாக பார்க்கும் போது. இரண்டு சந்தோஷம் நோன்பாளிகளுக்கு கிடைக்கும். இந்த இபாதத் வேற எந்த இபாதத்திலும் இறைவனை நேரடியாக பார்ப்போம் என்ற கூலி வழங்கப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இறைவன் என்ன சொல்றான்? நோன்பிற்கு நானே கூலி தருவேன். நானே கூலி தருவேன்னா இறைவனை நேரடியாக பார்ப்போம்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தான் சொல்றாங்க. நாம் நோன்பாளிகளாக இருப்பவர்கள் இறைவனை நேரடியாக பார்ப்போம், அதுவும் நமக்குரிய சந்தோஷம். ஏனென்று சொன்னால் இறைவனை நேரடியாக பார்த்துட்டா நம்முடைய எல்லாமே முடிஞ்சிச்சு. பாவ மன்னிப்பு, சொர்க்கம், பெரிய தர்ஜா, இறைவனுடைய பாசம், இறைவனுடைய நேசம் எல்லாம் கிடைச்சிருச்சு. முதலமைச்சரை ஒரு நிமிஷம் பார்த்தா போதுங்க. முதலமைச்சரை ஒரு நிமிஷம் பார்த்தா போதும். இந்த மனுவை கையில கொடுத்துட்டேன்னா போதும், என் கோரிக்கை நிறைவேறும். நான் பார்த்துட்டேங்க, ஒரு நிமிஷம். முதலமைச்சர் கார்ல போறாரு, அப்படி ஒரு ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுக்கிட்டு ஒரு மூதாட்டி நிக்கிறாங்க. அவர் காரை நிப்பாட்டி கையில வாங்குறாரு, ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் கூட ஆகல, அந்த கார் போயிடுச்சு. அந்த மூதாட்டி ரொம்ப சந்தோஷம், நான் மனுவை கொடுத்துட்டேன், எனக்கு கோரிக்கை நிறைவேறிடும். இறைவனை பார்த்து விட்டாலே போதும், நம்முடைய அனைத்து விஷயங்களும் முடிஞ்சிச்சு. நம்ம பாக்கியம் பெற்றவர்கள். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுறாங்க. இறைவனும் நமக்கு அறுதியிட்டு சொல்லிவிட்டான். இவ்வளவு பாக்கியங்களும் இந்த அடியானுக்கு கொடுத்ததற்கு பிறகு உரிமை உடையவர்கள் இதை நம்ம படைச்சு நமக்குரிய அத்தனை காரியங்களையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் இதை செய்யலைன்னா கொஞ்சமாவது கோபப்படணும்ல. கோபப்படலைன்னா அவன் உரிமையற்றவனாக போய்விடுவான். கோபப்படவில்லை என்று சொன்னால் இறைவன் உரிமையற்றவனாக போகிறான். கோபப்படும் பொழுதுதான் அதிலே உரிமை அங்கே நிலைநாட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வரதிவ அன்ஃபு ரஜிலின், எந்த ஒரு மனிதன், இதுல ரஜிலின் என்ற வார்த்தை ஆண்பாலை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆண்பாலை பார்த்து சொல்றாங்க. வரதிம அன்ஃபு ரஜிலின் தஹல அலைஹி ரமலான், யார் ஒருவர் இந்த ரமலானில் நுழைந்து கபுல அன் யுஃபிர் லஹு, இந்த ரமலானுடைய முழு பயனையும் பெறவில்லையோ அவரின் மீது சாபம் உண்டாகட்டும், அவர் சபிக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறும் பொழுது ஒரு மிம்பர் படியில இதற்காக ஆமீன் சொல்றாங்க. அந்த அளவிற்கு இறைவனுடைய கோபம் ஏற்படுகிறது. நான் குறிப்பிட்டு காட்டியதை போல எந்த ஒரு மனிதர் என்ற ஆண்பாலை இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஏன் ஆண்பாலை குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா, இறைவனும் இறை தூதரும் நம்மை விட அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள். நாம அவர்களை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியாத வாய்ப்பை அவர்கள் தரமாட்டார்கள். ஏன்னா இன்றைக்கு இந்த வரக்கூடிய ரமலானுடைய முதல் நோன்பை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் பெறலாம். அனைத்து ஆண்களும் ரமலானுக்குள்ளே நுழைவார்கள். நோன்பு நோட்பார்களா இல்லையா என்பது அவர்களுடைய விஷயம். ஆனால் எல்லா ஆண்களும் ரமலானுக்குள்ளே நுழைவார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதி பெண்கள் முதல் நோன்பு அன்னைக்கு ரமலானுக்குள்ளே நுழைய முடியாது. அவர்கள் ரமலான் ஆரம்பித்து ஒரு 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு தான் எனக்கு இப்பதான் ரமலான் 1 ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தெளிவான மார்க்கம் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டே வரிதான்,
இரண்டே வரி தான். அந்த 2 வரிக்குள்ள இந்த சமூகத்தினுடைய அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி உரிமையையும் அவர்களுடைய சலுகையையும் சரியாக குறிப்பிடுறாங்க. ஏன் இந்த அளவிற்கு முக்கியத்துவமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த குர்ஆன் என்பது இந்த மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. அதற்காகத்தான் இந்த ஒரு மாதத்திற்கு இறைவன் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த மாதத்தில நீங்க தொழுகை தொழுதால், நோன்பு வைத்தால், ஹஜ் உம்ரா செய்தால், ஜகாத்து கொடுத்தால், இப்படி எல்லாம் உங்களுக்கு நன்மை என்று நன்மையினுடைய பட்டியலை எத்தனையோ முறை நம்ம இமாம்கள் மூலமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு நன்மைகளை இறைவன் அள்ளித் தருகிறான். ஏன் அள்ளித் தருகிறான் என்று சொன்னால், என்னுடைய கிதாபை இந்த மாதத்தில் தான் இறக்கி வைத்தேன். இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரு கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரு இரவு இருக்கிறதே, இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு இரவு, அந்த ஒரு இரவு என்பது 1000 மாதங்களுக்கு மேலாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய மாதம், சிறப்பான மாதம் என்று இறைவன் சொல்றான். இந்த ஒரு இரவில நீங்கள் நின்று வணங்கினால் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் மீதி 29 நாட்கள் நம்ம நின்று வணங்குறோம். மீதி 29 நாட்கள் நின்று வணங்குறோம். அதற்கு தனியாக நன்மை இருக்கிறது. 1க்கு 10 100 1000 கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு இரவில நின்று வணங்கினால் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை நமக்கு கிடைக்கிறது. இறைவன் நமக்கு கொடுக்கிறான். தனஸலுல் அலைஹி மலாயிகத்து, அந்த நாள்ல அந்த இரவுல மலக்குமார்கள் சப்பு அணி அணியாக இறங்கி வந்து இந்த நன்மையை இபாதத்தை யாரெல்லாம் செய்கிறார்கள் என்று எழுதி பட்டியலிட்டு பதிவு செய்து கொண்டு நமக்கான பட்டியல், நமக்குரிய நன்மையை முன்பதிவு செய்து கொடுக்கிறார். சஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபில் குர்ஆன் ஹுதல் நாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா. இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால், மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேர்வழியான தெளிவான அறிவுரைகளை கூறக்கூடிய இந்த வேதம் இறக்கி அருளப்பட்டது. இந்த மாதத்தை அடைந்து கொள்பவர்கள் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று இறைவன் நமக்கு குறிப்பிடுகிறார். இந்த ஒட்டுமொத்த ரமலானுடைய கதாநாயகன் யார்? கதாநாயகன் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட வார்த்தை, எதிரான வார்த்தை, வெறுக்கக்கூடிய வார்த்தை என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையிலேயே நாயகன் என்ற வார்த்தைக்கு முழு சொந்தக்காரர்கள் நம்ம தான். ஆனால் அதை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த உலக சமுதாயம் கொச்சைப்படுத்தி இருக்கிறது. இந்த அண்ட சராசரத்தினுடைய விண்வெளி முதல் கொண்டு எத்தனையோ கோடி கோள்கள், எத்தனையோ கோடி சூரியன்கள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான வளங்கள், உயிரினங்கள், படைப்பினங்கள் அத்தனையும் படைத்த அவனை நாம எப்படி சொல்றோம்? வல்ல நாயன் சொல்றோம். இந்த அண்ட சராசரம் உட்பட அத்தனைக்குமான நாயகன் யாருங்க? இறைவன். அதனாலதான் வல்ல நாயன் நம்ம சொல்றோம். இந்த உலகத்திற்கு மறுமை நாள் வரை இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஒட்டுமொத்த கதாநாயகன் யார்? கதாநாயகன் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை நாம சொல்றோம் நபிகள் நாயகம். அவர்களை பன்மையில சொல்றோம். இறைவனை சொல்லும் போது ஒருமையில் சொல்லுவோம், நாயகன் என்று சொல்லுவோம். நபிகள் நாயகத்தை சொல்லும் பொழுது பன்மையில சொல்றோம், மரியாதைக்குரியவர்களாக நாயகம் என்று சொல்றோம். அதே போலதான் இந்த ரமலான் மாதத்தினுடைய கதாநாயகன் என்று சொன்னால் யாருன்னு சொன்னா இவர்தான், இந்த குர்ஆன். ஏன் இவர் தான் சொல்றோம் இது குர்ஆன் என்றால், இதுவும் பேசும், இதுவும் குர்ஆனும் பேசும். எப்பொழுது பேசும்? அஷ்யாமு வல் குர்ஆன் யஸ்ப அபிதி யௌமுல் கியாமா. மறுமை நாளையில இந்த நோன்பும் குர்ஆனும் சிபாரிசு செய்யும். குர்ஆன் பேசும். என்னை ஓதுவதற்கு இவன் முயற்சி செய்தான். இந்த கதாநாயகன் வந்து
கதாநாயகன்னா யாருங்க? ஒரு கதையில, கட்டுரையில, நாவல்ல, சினிமால அல்லது யதார்த்த வாழ்க்கையில கஷ்டம் வரும் பொழுது வந்து காப்பாற்றக்கூடியவர் கதாநாயகன். அப்படித்தானே? நம்ம அதானே யதார்த்தத்தில் வச்சிருக்கிறோம், புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதானே உண்மை. கஷ்டம் வரும் பொழுது காப்பாற்றக்கூடியவர்கள் கதாநாயகன். கஷ்டம் வரும் பொழுது நம்ம நரகத்துக்கு போய்விடுவோமோ என்ற சூழ்நிலை வரும் பொழுது இந்த குர்ஆன் வந்து நமக்காக சிபாரிசு செய்யும். என்னை இந்த மனிதர் இந்த ரமலான் மாதத்துல ஓதுவதற்காக அதிகமாக ஓதுனார், என்னுடன் நிறைய நேரத்தை செலவு செய்தார், என்னை புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்தார், நான் சொல்லியபடி வாழ்வதற்கு அவர் முயற்சி செய்தார், வாழ்ந்தார், என்னை படிப்பதற்காக அவர் முயற்சி செய்தார் என்று நாம எதை செய்தோமோ அப்படி நமக்காக அது வந்து சிபாரிசு செய்யும். அப்படிப்பட்ட நன்மையை அடைந்தவர்களாக இந்த ரமலான் மாதத்தை கொஞ்சமேனும் தவற விடாமல் இஃப்தார் நேரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிக குறைந்த நேரத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் என்று ஏற்கனவே ஒரு தலைப்பில் நம்ம பேசியிருக்கிறோம். இமாம்களும் அதிகமாக இந்த இஃப்தார் நேரத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அந்த நேரத்தை வேற நம்முடைய கவன சிதறல் வந்து விடாமல் அந்த குறிப்பிட்ட மீறி போனாக ஒரு 5 நிமிடம் தான் அந்த இஃப்தாருக்கு முன்னதாக கிடைக்கும். ஒரு 5 நிமிடம். அந்த 5 நிமிடத்துல இறைவனிடத்தில் அதிகமாக துவா செய்து ரமலான் மாதத்திலே நன்மைகளை அடைந்து இறைவன் புறத்திலே பாவ மன்னிப்பை பெற்று ரய்யான் என்ற வாசல் வழியாகும் இன்ன பிற இபாதத்துக்களை செய்து மற்ற சொர்க்கத்தினுடைய வாசல்கள் வழியாகவும் செல்வதற்குரிய தகுதியை பெற வேண்டும் என்று இறைவனிடத்திலே உங்களுக்கும் எனக்குமாக துவா செய்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். ஆகிதான் அல்ஹம்துலில்லாஹ்.